Hi friends, இந்த செக்ஷனில் HTML எதுக்கு டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதை யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். HTML டேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வெப்சைட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் மெயினாக ரெண்டு முக்கியம், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். இதை வச்சு தான் ஓல்டு வெப்சைட்டே க்ரியேட் பண்ணுறாங்க. வாங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிச்சு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஃபோல்டர் கஸ்டம் டுட்டோரியல் டேக்ஸ். ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதனால் டிஃபால்ட்டாக அக்லேஷன் மாட் போட்டு டேப் எடுத்துலாம் வந்துடும். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள், பார்க்கலாம். இப்போ டேக்ஸ் போட்டுக்கலாம். டைட்டிலில் டேக்ஸ் போட்டாச்சு. இப்போ ஹெட்டிங்கில் மொத்தம் 6 டைப் இருக்குது. H6 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்பிளே ஆகும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். H2, H3, H4, H5, H6. ஒரு டேக் எக்ஸ்ட்ரா போட்டு ஓகே, எப்படி லைவ்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்பிளே ஆகுதா, வர வர குறைஞ்சிட்டே வருது. ஃபாண்ட் சைட் மட்டும்தான் டிஃபர் ஆகும், வேறு எல்லாமே கரெக்டாக, எல்லாமே ஃபாண்ட் வெயிட்டு, ஸ்டைலு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபாண்ட் சைஸ் மட்டும் தான் குறைஞ்சிக்கிட்டே வர வர ஒவ்வொரு பேராகிராஃப் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் H1 மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். இது SEOக்காக யூஸ் ஆகும். ப்ரௌசரில் மட்டும் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதை டிஃபர் ஆகுதுன்னு தெரியும். ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். இந்த டேக்கில் வச்சு பாருங்களேன், ஒரு மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்குது. இதே மாதிரி டீமில் எல்லா டேக்கும் பொதுவாக ஒவ்வொரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கும். இந்த மாதிரி மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம்னு இருக்குது. வேறு டேக் வந்து பேடிங் ரைட், பேடிங் லெஃப்ட், இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், ப்ரௌசரில் இன்சர்ட் எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம் என்னென்ன டிஃபர் ஆகுதுன்னு. பார்டரு, பேடிங்கு, அதுக்கப்புறம் வித்து, எத்தனை வித்து இருக்குது, 815 இன்ட்டு ஹைட்டு வந்து 37 இருக்குது. இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் என்னென்ன வேரியண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ H1 டேக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாண்ட்டு மட்டும் டிஃபர் ஆகிருக்கும். H1 டேக்கில் கம்ப்யூட்டரில் பாருங்களேன், கம்ப்யூட்டரில் 32 பிக்சல் இருக்குது. அதே மாதிரி H2க்கு 24 பிக்சல், H3க்கு இந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஃபாண்ட்டு வெயிட்டு மீது எல்லாமே ஒரே இதில் தான் இருக்கும், ஒரே ஸ்டைல் தான் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் மட்டும் டிஃபர் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ ஹெட்டிங் போட்டாச்சு. ஹெட்டிங் போட்டதுக்கப்புறம் கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். கண்டென்ட்டுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்னா HTML5ல் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ சம் கண்டென்ட் போட்டுக்கலாம். போட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் பார்த்தா அப்படி நீட்டாக தெரியுதா, ஹெட்டிங் இது கண்டென்ட்னு பார்த்தாவே தெரியுது. இப்போ ஹெட்டிங் சென்டரில் கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கலாம். ஒரு லுக்கே தெரில நம்மளுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பேராகிராஃப் டேக்கும் இந்த பேராகிராஃப் டேக்கும் ஒரு ஸ்மால் கேப் இருக்குது. ஒரு மார்ஜின் டாப்பும் பாட்டத்துலேயும் ஒரு கேப் இருக்குது. இது ஹெட்டிங் டேக் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கா கேப்பு, எத்தனை பிக்சல் இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு மார்ஜின் காட்டில் இங்கே பாருங்கள், 21 பிக்சல் டாப்லேயும் பாட்டம்லேயும் இருக்குது. இதே பேராகிராஃப் டேக்கு 16 பிக்சல் மார்ஜின் டாப்லேயும் பாட்டம்லேயும் இருக்குது. இதில் தான் டிஃபர் ஆகும். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு ப்ரௌசரில் ஒவ்வொரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கும். தானாகவே இன்பில்டாக எழுதி வச்சுருப்பாங்க V8 இன்ஜினில். இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் H1 டேக் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் H1 டேக் வெரி இம்பார்ட்டன்ட். இது SEOக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேஜில் கண்டிப்பாக H1 டேக் இருக்கணும். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸை பற்றி பார்க்கலாம். ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஒவ்வொரு டேகை பொறுத்தும் ஆட்ரிபியூட்ஸ் மாறும்.
ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னா ஒரு டேகுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ பாருங்கள் H1ல் அலைன் சென்டர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் பார்த்தா சென்டரில் வந்துருக்கும் ஹெட்டிங் H1. இதே மாதிரி ஒவ்வொரு டேக்குக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ பாருங்களேன் ஹெட் ஒனில் டைட்டில் கொடுக்குறேன் TITLE. இது ஹெட் ஒனுக்கு நான் பேராகிராஃப் போட்டுக்கோங்க. யூடியூப் சேனலை கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது. இப்போ கர்சரை கொண்டு போய் பேராகிராஃப் டேக் மேலே ஓவர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் யூடியூப் சேனல்னு தெரியுது. இது இப்போ டைட்டில் டேக் வந்து எந்த டேக்ல வேணால் யூஸ் பண்ணுவோம். இதே டைட்டில் டேக் காப்பி பண்ணி இப்போ H1ல் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லிஃப்டிங் ஏதாவது ஓவர் பண்ணால் பாருங்களேன் யூடியூப் சேனல்னு காட்டுது. இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கை பொறுத்து ஆட்ரிபியூட்ஸ் மாறும். இதே இமேஜ் டேக்கில் பாருங்களேன், இது ஃபஸ்ட்டு அலைனுங்கிறது நேமு, சென்டருங்கிறது வேல்யூ, இதே டைட்டிலுங்கிறது நேமு, யூடியூப் சேனலுங்கிறது வேல்யூ. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இமேஜ் டேக்கை போடலாம். இமேஜ் டேக் வந்து ஒரு எம்டி டேக். எஸ்ஆர்சிங்கிறது ஆட்ரிபியூட்ஸ். இது வந்து மெயினான ஆட்ரிபியூட்ஸ். இது எஸ்ஆர்சி எதுக்குன்னா சோர்ஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்த குறிக்கும். இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடுத்து போட்டுக்கலாம் வாங்களே. நம்ம லோகோ எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு லோகோன்னு கொடுத்துட்டு இப்போ லோகோ ஆல்ட்டில் வந்து லோகோ யூடியூப் லோகோ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிக் சைஸாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இதுக்காக எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறேன்ட்டு? அதோட பார்த்த ஸ்பெசிஃபிக் பண்ணுறதுக்காக எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். அதே ஆல்ட் ஆட்ரிபியூட் எதுக்குன்னா, இப்போ இந்த லோகோவை எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்க, லோகோவில் ஏதாச்சும் மிஸ்டேக், லோகோ 1ன்னு இருக்குது, நம்ம லோகோ 1ன்னே கொடுக்கல. லோக்கல் என்னன்னு இருக்குது, லோகோ தான் இருக்குது. லோகோ 1ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ண வச்சுக்கோங்க. சாரி, சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் பார்த்தா யூடியூப் லோகோ உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். இங்கே யூடியூப் லோகோ வரும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. இமேஜ் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் காட்டுறதுக்காக. இப்போ லோகோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அக்கூடாக இருக்கவங்க ரொம்ப லாங்காக மாதிரி ப்ரௌசரே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு இந்த லோகோவோட என்ன லோகோனே தெரியாது, ஒரு ஆஃபாக தான் தெரியுது. இப்போ ப்ரௌசரை பெருசாக பண்ணி பார்த்தாலும் ஒரு ஸ்க்ரால் பண்ணி இது என்ன லோகோன்னு பார்த்து ஒன்றா கண்டுபிடிக்கிறதா இருக்குது. அதெல்லாம் யூஸருக்கு புரியாது. அதுக்காக நம்ம வித் அண்ட் ஹைட் ஆட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். வித் ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். அதே ஹைட் 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணால் லோகோ லிஃப்டிங் எதர்ஸ் லோகோ நம்மளுக்கு புரியுது. உங்களுக்கு இப்போ ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். இந்த டைட்டில் எடுத்து இங்கேயே போட்டுக்கலாம் பேராகிராஃப் டேக்லேயே. ஓகே, இது வந்து நேமு, இது வேல்யூ. இது நேமு, எஸ்ஆர்சி நேமு, லோகோங்கிறது வேல்யூ. ஒவ்வொரு டேக்கை பொறுத்து ஆட்ரிபியூட்ஸ் மாறும், ஆட்ரிபியூட்ஸை பொறுத்து டேக் மாறும். ஓகே, ஆட்ரிபியூட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டேக்கை பொறுத்து ஆட்ரிபியூட்ஸ் மாறும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரே வீடியோவில் எல்லா டேக்கையும் பார்த்துடலாம்.